சிவனை தினமும் தொழுகிறவருக்கே ஏன் அதிகமான துன்பம் வருகிறது என்று உங்களுக்கு ஒரு நாள் கூட தோன்றியதா? தினமும் சிவனின் நாமத்தை உச்சரிப்பவர், உண்மையான மனதுடன் பிரார்த்தனை செய்பவர், யாருக்கும் தீங்கு நினைக்காதவர், ஏன் துன்பமும் அவமானமும் பொருளாதார நெருக்கடியும் தொடர்கிறது? ஆனால் அங்கு சிலர் ஏமாற்றமும் பாவமும் பாசாங்கும் செய்து மற்றவர்களை தள்ளி வைத்து முன்னேறுகிறார்கள். அவர்கள் வசதியுடன் வாழ்கிறார்கள், செல்வத்தில் மூழ்கியுள்ளனர், வெற்றியின் உச்சியில் இருப்பது போல தெரிகிறார்கள். அப்படியானால் சிவனுக்கு இவை தெரியவில்லையா? நல்லதும் கெட்டதும் அவருக்கு புரியவில்லையா? கேளுங்கள், சிவன் அனைத்தையும் கண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் மனிதர்களைப் போல உடனடி தீர்ப்பை வழங்குவது